வணக்கம். காயமே உடலே மருத்துவ, காய்கறிகளே மருந்து. உணவிலும் மாற்றம், உடலிலும் மாற்றம். உணவை மருந்தாக்குங்கள், மருந்தை ஒரு பொழுதும் உணவாக்காதீர்கள். உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரை உண்டாகக்கூடிய குறைபாடுகள் அனைத்தையுமே நாம் உண்ணக்கூடிய உணவின் வழியாக முற்றிலும் குணப்படுத்த முடியும். உணவின் வழியாக குணப்படுத்துவது என்பது நாம் உண்ணுவதற்கு தேர்ந்தெடுக்கக்கூடிய காய்களையும் கீரைகளையும் அதனுடைய தன்மை மாறாமல் சமைத்து சாப்பிட வேண்டும். தன்மை மாறாமல் என்று சொன்னால் காய் காயாக இருக்க வேண்டும், கீரை கீரையாக இருக்க வேண்டும். ஆனால் இரண்டும் சாப்பிடக்கூடிய பக்குவத்தில் இருக்க வேண்டும். சமைத்தல் என்று சொன்னால் பக்குவப்படுத்துதல். யார் ஒருவர் தான் உண்ணக்கூடிய காய்களிலும் கீரைகளிலும் இருக்கக்கூடிய எந்த விதமான சத்துக்களையும் அழிக்காமல், அதனுடைய தன்மை மாறாமல், அதன் நிறம் மாறாமல், அதன் திடம் மாறாமல் சாப்பிடக்கூடிய கலையை அறிந்து வைத்திருக்கிறார்களோ அவர்களே முழுமையான ஆரோக்கியமானவர்கள் என்கிற இயற்கையினுடைய தத்துவத்தின் அடிப்படையில் நாம் தினமும் ஒரு மருத்துவ சிந்தனை பார்த்து கொண்டிருக்கின்றோம். இன்றைய மருத்துவ சிந்தனைங்கிற தலைப்புல ருசியுடன் கூடிய மருத்துவமனை என்று சொல்லக்கூடிய சமையல் கூடங்களில் இருக்கக்கூடிய பொருட்களை கொண்டும், நடமாடும் சித்தர்கள் என்று சொல்லக்கூடிய கீரைகளை கொண்டும், நமது வீட்டுக்கு அருகாமையில் கிடைக்கக்கூடிய மூலிகை செடிகளை கொண்டும், நம்மை சுற்றி இருக்கக்கூடிய மூலிகை தாவரங்களுடைய வேர்கள், பட்டைகள், இலைகள், பூக்கள், காய்கள், கனிகளை கொண்டும் நாம் கசாயமாகவோ அல்லது சூரணமாகவோ அல்லது இயற்கை பானமாகவோ தயாரித்து நாம் எடுத்துக்கொண்டிருக்கின்ற மருந்துகளோடு இதனை ஒரு துணை உணவாகவும் மருந்தாகவும் எடுத்துக்கொண்டு வந்தால் நமது குறைபாடுகளில் இருந்து எப்படி விரைவாக விடுபடலாம் என்பதை நாம் ஒவ்வொரு நாளும் எளிய முறையில் பார்த்து வருகின்றோம். அந்த வகையில இன்றைக்கு ஒரு அற்புதமான குறைபாடுகளை தீர்க்கக்கூடிய ஒரு சூரணத்தை பற்றி நாம் பார்க்க போகின்றோம். இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய இந்த சூரணம் எந்த குறைபாடு உள்ளவர்களுக்கு ஒரு அருமருந்தாக திகழப் போகிறது என்று கேட்டால், பொதுவாக குழந்தைகளுக்கு குடல் பூச்சிகள், கிருமி கோளாறுகள், இந்த இரண்டு குறைபாடுகளினால் குழந்தைகள் துன்பப்பட்டு கொண்டிருப்பார்கள். அப்ப இந்த குழந்தைகளுக்கு உண்டாகக்கூடிய பிரதான அந்த குறைபாடு குடல் பூச்சிகளை நீக்கவும் கிருமி கோளாறுகளை முற்றிலுமாக அறவே நீக்கவும் உதவக்கூடிய ஒரு சூரணத்தை தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். அது மட்டும் கிடையாது, ஒரு சில 5 வயதுக்கு மேற்பட்ட குழந்தைகள், ஒரு சில பேர் படுக்கையிலேயே சிறுநீர் கழிப்பார்கள். அந்த பழக்கத்தையும் முற்றிலுமாக குணப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சூரணம் தான் இன்றைக்கு நாம் பார்க்க போகின்றோம். அப்போ குடல் பூச்சிகளையும் கிருமி கோளாறுகளையும் படுக்கையில் சிறுநீர் கழித்தல் குறைபாட்டையும் அறவே நீக்கக்கூடிய ஒரு சூரணம். இந்த சூரணம் எதை கொண்டு நாம் தயாரிக்கப் போகிறோம் என்று கேட்டால் நிலாவரை. இந்த நிலாவரை என்று சொன்னாலே மலப்பந்தத்தால் உண்டாகக்கூடிய அந்த மனப்பந்தத்தை நீக்கி இறை தன்மையை உருவாக்கக்கூடிய ஒரு ஒப்பற்ற மருத்துவம் தான் இந்த நிலாவரை. இந்த நிலாவரையை வைத்து ஒரு சூரணம் தயாரிக்கப் போகின்றோம். அப்ப இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய அந்த சூரணத்திற்கு என்ன பெயர் என்று கேட்டீங்கன்னா, நிலாவரை மாம்பருப்பு சூரணம். நிலாவரை மாம்பருப்பு சூரணம்.
இந்த சூரணம் செய்வதற்கு தேவையான பொருட்கள்: நிலாவரை பொடி ஒரு 50 கிராம், மாம்பருப்பு பொடி ஒரு 25 கிராம், கசகசா ஒரு 25 கிராம், ஓமம் ஒரு 25 கிராம். அப்ப இந்த நிலாவரை மாம்பருப்பு சூரணம் செய்வதற்கு தேவையான பொருட்கள் எவை எவை? நிலாவரை பொடி 50 கிராம், மாம்பருப்பு 25 கிராம், கசகசா 25, ஓமம் ஒரு 25. இப்ப இந்த கசகசாவும் ஓமமும் வீட்டிலேயே இருக்கும். நிலாவரை பொடியும் மாம்பருப்பு பொடியும் அருகாமையில் உள்ள நாட்டு மருந்து கடையில கிடைக்கும். அப்ப எளிதாக கிடைக்கக்கூடிய பொருட்கள் தான் இந்த 4மே. அப்ப இதனை வைத்து எப்படி இந்த சூரணம் செய்யக்கூடிய முறை எப்படி என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். முதல்ல நாட்டு மருந்து கடையில நிலாவரை பொடியையும் மாம்பருப்பு பொடியையும் வாங்கி, என்னதான் பொடிகளை வாங்கினாலும் நீங்கள் ஒரு தடவை அதனை நன்கு சுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். ஏன்னா அதுல சின்ன சின்ன கல்லுகள், மண், தூசி ஏதாவது இருக்கும். அப்போ நாட்டு மருந்து கடையில வாங்கி அதை முதல்ல சுத்தப்படுத்திக்கங்க. இரண்டாவது, கசகசாவும் ஓமத்தையும் தலா 25 கிராம் எடுத்து அதனையும் நீங்க சுத்தப்படுத்திக்கங்க. இப்ப முதல் வேலை என்ன? சுத்தப்படுத்துதல். இப்ப நிலாவரை பொடியும் மாம்பருப்பு பொடியை வாங்கி சுத்தப்படுத்திக்கிட்டு, கசகசாவையும் ஓமத்தையும் எடுத்து சுத்தப்படுத்தி, இந்த 4ஐயும் ஒன்றாக கலந்து மிக்சியில போட்டு அரைச்சு பொடி பண்ணி வச்சுக்கோங்க. ஏற்கனவே பொடியா கிடைக்கும். இந்த கசகசாவும் ஓமத்தையும் என்ன செய்றீங்க? நல்லா இன்னொரு தடவை போட்டு ஒரு ஓட்டிக்கங்க. அதனோடு சேர்த்து அரைச்சுக்கிட்டாலும் சரி, அல்லது அரைக்காம நாம குடிச்சாலும் சரி, நோ ப்ராப்ளம். ஆனா அரைச்சிக்கிட்டா மிக மிக நல்லது. ஏன்னா குழந்தைகளுக்கு நாம் கொடுக்கும் பொழுது அது எந்த அளவுக்கு பொடியாக இருக்குமோ அந்த அளவுக்கு இருப்பது மிக மிக சிறந்தது. இப்ப செய்முறை எப்படி பார்த்தோம்? நிலாவரையும் மாம்பருப்பு பொடியை வாங்கி சுத்தப்படுத்திக்கிட்டோம். ஓமத்தையும் கசகசாயும் தேவையான அளவுக்கு எடுத்து சுத்தப்படுத்தி 4ஐயும் ஒன்றாக கலந்து மிக்சியில போட்டு அரைத்து பொடி செய்து வைத்து கொண்டோம். புரிஞ்சிருச்சுங்களா? ரைட். இத சாப்பிடக்கூடிய முறை, யார் சாப்பிட வேண்டும், எப்பொழுது சாப்பிட வேண்டும்? அப்ப நாம இப்ப தயாரித்த இந்த நிலாவரை மாம்பருப்பு சூரணம் குழந்தைகளுக்கு உண்டாகக்கூடிய குடல் பூச்சிகளையும் கிருமி கோளாறுகளையும் முற்றிலுமாக அறவே நீக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சூரணம். அப்ப குடல் பூச்சியினால் துன்பப்பட்டு கொண்டிருக்கின்ற குழந்தைகளும், கிருமி கோளாறுகளினால் அவஸ்தைப்பட்டு கொண்டிருக்கின்ற குழந்தைகளும் இந்த சூரணத்தை இரவு வேளை உணவிற்கு பின்பு, இப்ப இரவு வேளை உணவுக்கு பின்பு ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பொடியை எடுத்து சுடு தண்ணியில கலந்து குடிக்க வேண்டும். அப்போ இந்த குடல் பூச்சி உள்ளவர்களுக்கும் கிருமி கோளாறு உள்ளவர்களும் இரவு வேளை சாப்பாட்டிற்கு பின்பு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பொடியை எடுத்து சுடு நீரில் கலந்து குடிக்கணும். எத்தனை நாள் இவர்கள் குடிக்கணும்னா, குறைந்தபட்சம் 16 நாட்களாவது இவர்கள் தொடர்ந்து குடித்து கொண்டு வந்தால் வயிற்றில் இருக்கக்கூடிய அந்த குடலில் இருக்கக்கூடிய பூச்சிகளும் கிருமி கோளாறுகளும் அறவே நீக்கப்படும், முற்றிலுமாக உடலை விட்டு வெளியேறிவிடும். அந்த அளவுக்கு இது ஒரு ஆற்றல் நிறைந்த ஒரு சூரணம். அதற்கடுத்து இதே சூரணத்தை இந்த 5 வயதுக்கு மேற்பட்ட குழந்தைகள் ஒரு சில பேர் படுக்கையிலேயே சிறுநீர் கழித்து கொண்டிருப்பார்கள். அவர்களும் இந்த சூரணத்தை இரவு உணவிற்கு பின்பு 1/4 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து சுடு நீரில் கலந்து குடிச்சுக்கிட்டு வரணும். எத்தனை நாள் இவர்கள் குடித்தால் நல்ல பலனை எதிர்பார்க்கலாம் என்றால், குறைந்தபட்சம்
ஒரு வாரமாவது தொடர்ந்து குடிக்கும் பொழுது அந்த இரவு நேரத்துல படுக்கையில சிறுநீர் கழிக்கக்கூடிய அந்த குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய மாற்றங்களை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். அப்ப இன்றைக்கு நாம் பார்த்த அந்த சூரணம் நிலாவரை மாம்பருப்பு சூரணம், இது குடல் பூச்சிகளையும் கிருமி கோளாறுகளையும் படுக்கையில் சிறுநீர் கழிதல் குறைபாட்டையும் அறவே நீக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சூரணம். இந்த சூரணத்திற்கு உண்டான தேவையான பொருட்கள் அனைத்தும் மிக எளிமையாக கிடைக்கக்கூடியவை. இப்ப இந்த குறைபாடினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இந்த சூரணத்தை தயார் செய்து அதை அந்த அளவுப்படி கொடுத்து ஒரு குறிப்பிட்ட நாட்கள் வரை தொடர்ந்து கொடுத்து கொண்டு வந்தால் அதனால் ஏற்படக்கூடிய பலனை கண்கூடாக பார்த்து மற்றவர்களுக்கும் இந்த பலனை நாம் தெரிவிக்கலாம். மீண்டும் நாளைக்கு நமது உடம்புல ஏற்படக்கூடிய குறைபாடுகளுக்கு எளிய முறையில் சூரணம் செய்வது எப்படி என்பதை நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.